நல்வணக்கம். நாம இதுவரைக்கும் ஆன்சர்ஸ் அப்படிங்கிற இந்த சீரிஸ்ல இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தட நம்ம பார்க்க போறோம். நான் போன எபிசோட்ல சொன்ன மாரியே தான், எல்லா விதமான ப்ராப்ளம்ஸுக்கும் ஒரே மாடலையோ, ஒரே சால்வரையோ போட்டு நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அப்படி ஒரு சால்வரும் கிடையாது. அப்படி ஒரு சிமுலேஷன் சாஃப்ட்வேரும் கிடையாது. நாம என்ன பண்ணணும், ஒவ்வொரு ப்ராப்ளமும் நம்ம ஒவ்வொரு மாரி அணுகணும். அப்படி ஒவ்வொரு மாரி அப்படி நாம இன்னைக்கு வந்து என்ன ப்ராப்ளம், ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கிற இந்த ஒரு டைப் அனாலிசிஸ் மூலமா அணுக போறோம் அப்படின்னா, நான் போன எபிசோட்லயே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஒரு இன்ஜினியரோட வியூ வந்து ஒரு சேரை பார்த்தா அதில் எவ்வளோ வெயிட் இருக்கும், அந்த வெயிட்னால எவ்வளோ ரியாக்ஷன் வரும், எவ்வளவு ஸ்ட்ரெஸ் உண்டாகும், ஸ்ட்ரெயின் உண்டாகும், இதனால் எவ்வளோ டிஃபார்மேஷன் ஆகும், எவ்வளோ நாளில் டிஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னு ஒரு இன்ஜினியரோட வியூ இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ அதே சேர் செம்மை நாம் எடுத்து இப்போ இந்த ஆன்சர்ஸில் இப்போ நாம் ஒரு 85 கிலோ ஆள் உட்கார்ந்தா அந்த சேர்ல எவ்வளவு டிஃபார்மேஷன் ஆகும், எவ்வளவு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நாம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு பண்ணி பார்க்க போறோம். அது வந்து என்னன்னா, இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், அதாவது நம்ம இப்போ பார்க்க போகிறது டிஃபார்மேஷன், ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டிலாம் பார்க்க போறோம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, எவ்வளவு ஸ்ட்ரெயின் உண்டாயிருக்கு, எவ்வளவு அதில் எனர்ஜி உண்டாயிருக்கு, எவ்வளோ ஃபட்டிக் டூல் போடணும், எவ்வளவு டிஃபார்மேஷனாக இருக்குது, எவ்வளவு டைரக்ஷனல் டிஃபார்மேஷனாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் தான் சொல்லும். ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஆன்சர்ஸில் போகிறோம்னா அதுக்கு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் ஒரு வழி. நம்மளோட கருத்தில் நாம் கருதி இருக்கிற இந்த ஒரு சேர் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்காக தான் இருக்க போகுது. இட் இஸ் நாட் அ டைனமிக் சிஸ்டம், இட் இஸ் அ ஸ்டாட்டிக் சிஸ்டம். ஸோ நம்ம ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி இது ப்ராஜெக்ட் ஸ்கெமேட்டிக் விண்டோ, இது டூல் பாக்ஸ். எப்போவுமே டூல் பாக்ஸ்லேருந்து ஒரு டூலை எடுத்து தான் நாம் ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டூல் பாக்ஸ் இருக்கிற ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரில் அப்படிங்கிற இந்த ஒரு அனாலிசிஸ் டூலை நாம் இப்போ ப்ராஜெக்ட் ஸ்கெமேட்டிக் கொண்டு வர போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நாம் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரில் செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுவோம். கீழே இங்கே பிஸின்னு வரும். கீழே இங்கே பிஸின்னு ஒரு நேரத்தில் நம்ம கையை கழிச்சுக்கிட்டு நல்லா சும்மா இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம இப்போ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அழுத்தணும் அப்படின்னா இந்த ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு ஆயிடும். ஆன்சர்ஸ் வந்து நாட் ரெஸ்பாண்டிங்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ரெடின்னு அதுவே கீழே வரும், வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரில் அப்படின்னு நமக்கு ஒரு சிஸ்டம் உண்டாயிருக்கு. ஸோ இந்த ஒரு ஹோல் காலம் தெரியுது இல்லையா, 7 ரோ இருக்கிற ஒரு காலம். இந்த மொத்த காலத்தையும் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர்ஸில் இந்த சிஸ்டமுக்கு ஒரு பேர் வைக்கணும் கண்டிப்பாக. அது வந்து இப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் டூல் யூஸ் பண்ணுறதால ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு பேர் வந்திருக்கு. நாம் இதை மாற்ற கூட செஞ்சுக்கலாம். இப்போ இது ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பேக் ஸ்பேஸ் எடுத்து இப்போ நம்ம சேர் சம் பார்க்குறதா இதுக்கு சேர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். இல்லை இதுக்கு இப்படி வைக்கல, இல்லை இது நமக்கு செலக்ட் ஆகலை அப்படின்னா மேலே இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்கு, இதை அழுத்தினோம்னா நமக்கு இங்கே ரீநேம் வரும். இப்படி கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த ஹோல் சேர் அப்படிங்கிற இந்த சிஸ்டம்க்கு பேர் இந்த ஹோல் சிஸ்டம், இதுக்கு பேர் சேர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இனிமேல் இதை வந்து நம்ம சேர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேர் சிஸ்டம்குள்ள இன்ஜினியரிங் டேட்டா, ஜாமெட்ரி, மாடல், செட்டப் அப்படின்னு சில ரோஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ரோவையும் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஜினியரிங் டேட்டாங்கிறது ஒரு காம்போனன்ட், ஜாமெட்ரி அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட், மாடல் அப்படிங்கிறது ஒரு காம்போனன்ட், செட்டப், சொல்யூஷன், ரிசல்ட்ஸ் இது எல்லாமே ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த காம்போனன்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாம் வந்து அனாலிசிஸ் போடணும் அப்படின்னா நம்ம பொதுவாகவே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவைன்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தேவை. அதே மாதிரி நாம் ஒரு விஷயத்தில் அனாலிசிஸ் போடுறோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர்ஸில் தேவைங்கிறது ஒரு மாடல். அந்த மாடல் தான் அந்த நம்ம அனாலிசிஸ் போட போகிற அந்த ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி எந்த அளவுக்கு இருக்குது, அதில் அது எதில் எந்த அளவுக்கு நாம் அனாலிசிஸ் போடணும் அப்படிங்கிறது அந்த மாடல் தான் நமக்கு சொல்லும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஒரு 3D மாடல் தேவை. நான் வெளியே வந்து மாடல் பண்ணி வச்சுருக்கேன். கேட்டியாவில் வந்து நான் ஒரு சேரோட மாடல் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம உள்ளே எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த காம்பனன்ட்ஸுக்குன்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் டேட்டா, ரெண்டாவது ஜாமெட்ரி. ஸோ அந்த சீக்வன்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜினியரிங் டேட்டா போடுவோம். இன்ஜினியரிங் டேட்டா அப்படிங்கிறது எதுக்குன்னா இப்போ நம்ம மாடலில் உள்ள அந்த சேரோட மாடலை நான் வெளியே பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் உள்ளே இழுக்கிறேன் அப்படின்னா
அது வந்து ஒரு சாதாரண ஒரு மாடலாக தான் தெரியுமே தவிர, வெறும் ஒரு கோஆர்டினேட் இருக்கிற ஒரு ஃபைலாக தான் தெரியுமே தவிர, இது வந்து ஸ்டீலால் செய்யப்பட்டிருக்கா இல்லை பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு தெரியாது. ஒவ்வொரு மெட்டீரியலை பொறுத்துமே நமக்கு என்ன ஆகும்னா, அந்த நமக்கால கால்குலேட் பண்ணுற ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி, டோட்டல் டிஃபார்மேஷன் எல்லாமே மாறும். ஸோ மெட்டீரியல் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மெட்டீரியலை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இன்ஜினியரிங் டேட்டா மூலமாக நான் இந்த மெட்டீரியலை நான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால எனக்கு இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஆன்சர்ஸ்க்கு சொல்கிறோம். அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, நாம் வந்து ஸ்டீலால் உருவாக்கப்பட்ட ஒரு சேரை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டீலால் யூஸ் பண்ணப்பட்ட சேரை தான் பயன்படுத்த போகிறேன், நான் ஸ்டீல் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்னா, இந்த இன்ஜினியரிங் டேட்டா தான் நம்ம சொல்லணும். இது நம்ம டபுள் கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு இன்ஜினியரிங் டேட்டா ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது ஸ்டீல் அப்படிங்கிறது அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மெட்டீரியலுங்கிறதால நம்ம ஸ்டீல் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் டேட்டா கொடுத்து உள்ளே போய் நம்ம கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் அப்படிங்கிறது அதில் நேராகவே இருக்கும். இல்லை நான் ஸ்டீல் யூஸ் பண்ண போகிறதில்ல, வேறு ஒரு மெட்டீரியல் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணணும். அது எப்படி செலக்ட் பண்ணணும்னா, இங்கே கீழே கிளிக் ஹியர் டு ஆட் அ நியூ மெட்டீரியல் இருக்கா, இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணோம்னா கீழே இன்ஜினியரிங் டேட்டா சோர்சஸ் வரும். இந்த சோர்சஸ் இடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோர்சஸ்க்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும், அது வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம இன்ஜினியரிங் டேட்டா சோர்சஸ் போகலாம், இல்லாட்டி இங்கே இருக்கிற இன்ஜினியரிங் டேட்டா சோர்சஸ் இடிஎஸ்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த இடிஎஸ் போவோம். போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர்ஸோட மெட்டீரியல் டேட்டா பேஸில் வந்து நமக்கு நிறைய லைப்ரரிஸ் இருக்கும். ஒவ்வொரு லைப்ரரிஸ்க்குள்ளேயும் வந்து இப்போ கேட்டகரிஸை பிரிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு கேட்டகரியை நம்ம லைப்ரரியாக சொல்லுவோம். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் லைப்ரரி அப்படிங்கிறது பேர். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் எத்தனை லைப்ரரி இருக்குதுன்னு பார்க்கலாம். நிறைய லைப்ரரிஸ் இருக்கும். கிராண்டா டிசைன், ஜெனரல் மெட்டீரியல்ஸ், அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல்ஸ், ஜியோ மெக்கானிக்கல் மெட்டீரியல்ஸ், காம்போசிட்ஸ், ஜென்ரல் நான் லீனியர், எக்ஸ்பிளிசிட், ஹைப்பர் எலாஸ்டிக், மேக்னெட்டிக் பிஹெச், தெர்மல் மெட்டீரியல்ஸ், ஃப்ளூவிட் மெட்டீரியல்ஸ். வேணும்னா நம்ம ஒரு லைப்ரரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த வகையில் நான் SS304 அப்படின்னு ஒரு லைப்ரரி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நம்ம லைப்ரரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு லைப்ரரி நம்ம கிளிக் பண்ணோம்னா அதுக்குள்ளே என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டும். இப்போ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ள அலுமினியம் சிலிக்கேட்டுன்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. இன்கானல் 718625 இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கலில் இப்போ அதிகமாக பயன்படுத்தப்படுற ஒரு மெட்டீரியல். இந்த மாடல் ஆர்சி ஜெட் இன்ஜின்ஸ்லாம் இம்பல்லர்ஸ், கம்ப்ரஸர் டர்பைன்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு இன்கானல் தான் யூஸ் பண்ணுவாங்க. வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். இந்த டைட்டானியம் 6Al4V அலாய், இதை வந்து மோஸ்ட்லி கம்பஷன் சேம்பரில் யூஸ் பண்ணுவாங்க சின்ன மாடல் ஜெட் இன்ஜின்ஸுக்கு. ஸோ நாம் வந்து இது எதுவுமே பண்ண போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு லைப்ரரி செலக்ட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். எந்த மெட்டீரியல் வேணுமோ, இப்போ எனக்கு டைட்டானியம் 6Al4 நான் செலக்ட் பண்ணி எனக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பக்கத்தில் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, ஆட் டு A2 இன்ஜினியரிங் டேட்டான்னு காட்டும். அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னா நமக்கு அந்த மெட்டீரியல் ஆட் ஆகிடும். இப்போ வந்து ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு இந்த பக்கத்தில் இந்த புக்கு சிம்பிள், இங்கே ரெக்கார்ட் சிம்பிள் காட்டும். இந்த புக் சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இது ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இன்ஜினியரிங் டேட்டா ஆட் பண்ணிட்டோம், நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இன்ஜினியரிங் டேட்டா க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு ஒரு மாடல் தேவைன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 3D மாடல் தேவை. நான் சேரை வந்து வெளியே கேட்டையால் மாடல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதை நம்ம எப்படி உள்ளே எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ஜாமெட்ரி அப்படிங்கிற அந்த காம்போனண்ட்டை நம்ம ரைட் கிளிக் பண்ணுவோம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஃபஸ்ட்டு வந்து நியூ ஸ்பேஸ் கிளைம் ஜாமெட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் மாடல் வந்து வெளியே கேட்டையால் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் கேட்டையா, ஆட்டோடெஸ்க் இந்த மாதிரி வெளியில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக தான் க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஆன்சர்ஸ்குள்ளேயே நமக்கு இந்த மாதிரி 3D மாடல்ஸை மாடலிங் பண்ணுறதுக்கு 2 டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்பேஸ் கிளைம், இன்னொரு டிசைன் மாடல் ஜாமெட்ரி. ஸ்பேஸ் கிளைம் அப்படிங்கிறது டிசைன் ஸ்பார்க் மெக்கானிக்கல் அப்படின்னு நாம் எல்லோரும் ஒரு 3D மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர்ஸ் கேள்விப்பட்டுருவோம். அதோட ஒரு ஆன்சர்ஸ் வெர்ஷன் தான் இந்த ஸ்பேஸ் கிளைம் அப்படிங்கிறது. டிசைன் மாடல் அப்படிங்கிறது காலங்காலமாக ஆன்சர்ஸ்லேயே இருக்கிற ஒரு டிசைன் மாடலர், ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர். இந்த டிசைன் மாடலர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இந்த கேட்டே, ஆட்டோடெஸ்க் மாதிரியான விஷயத்தில் மாடல் பண்ணுறதுக்கு கஷ்டமான டிசைன்ஸ் எல்லாத்தையும் டிசைன் மாடலில் ஈஸியாக மாடல் பண்ணிடலாம். ஆனால் வெளியே இந்த கேட்டையா ஆட்டோடெஸ்க்லாம் மாடல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறது எல்லாமே டிசைன் மாடலில் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இது. ஆனால் ரொம்ப அருமையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர்.
ஸோ நாம் வந்து இது ரெண்டுமே பயன்படுத்த போகிறது இல்லை. நம்ம வெளியே ஒரு ஜாமெட்ரி வச்சுருக்கோம். ஸோ நாம் வந்து அதை இது இப்போ உள்ளே எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இம்போர்ட் ஜாமெட்ரி அப்படின்னு நம்ம இதை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணும்போது ப்ரௌஸ் அப்படின்னு காட்டும். நான் முன்னாடியே ஒரு தடவை இதை யூஸ் பண்ணியிருக்கிறதால எனக்கு அந்த ஃபைல் நேராகவே கீழே காட்டுது. இது வந்து ரீசெண்ட் ஃபைல்ஸ். இது வந்து இல்லை எனக்கு வேறு ஃபைல் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்து அந்த இடத்த போட்டு நீங்கள் வேறு ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இந்த சேர் எஸ்டிபி அப்படிங்கிறத நான் எஸ்டிபி ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி ஆன்சஸில் பயன்படுத்தப்படுற எல்லா 3D ஃபைல் ஃபார்மேட்டுமே எஸ்டிபியாக இருக்கும், இல்லை ஐஜிஇஎஸ்ஸாக இருக்கும். எஸ்டிஎல் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோடெஸ்கில் நீங்கள் எஸ்டிஎல் அப்படின்னு சேவ் பண்ணிங்கன்னா அது ஒரு மெஷ் ஃபைலாக சேவ் ஆகும். அது நம்ம உள்ளே இழுக்கிறப்ப நமக்கு ஜாமெட்ரிங்கிற டேபில் இது பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனையாகும். ஸோ அடுத்து வந்து மாடல் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இருக்கு. மாடல் அப்படிங்கிற காம்பனண்ட் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு புது கான்செப்ட் வருது. மெஷிங் அப்படின்னு நமக்கு ஒரு புது கான்செப்ட் வருது. அதாவது இந்த கம்ப்யூட்டர் மாடலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 கிலோமீட்டர் பெரிய ஒரு ராடை கம்ப்யூட்டரை மாடல் பண்ணோம்னாலும் இதே ஸ்க்ரீனுக்குள்ளே காட்டிடும். 1 mm இருக்கிற ஒரு ராடை மாடல் பண்ணோம்னாலும் அதையும் இதே ஸ்க்ரீனுக்குள்ளே காட்டும். ஸோ இது வந்து ஒரு இன்டெஃபினிட் டைமென்ஷன் மாதிரி. அதனால இது வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மொத்த மாடல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து அனலைஸ் பண்ணி ஒட்டு மொத்தமாக சால்வ் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டருக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இதை சின்ன சின்ன பீசஸாக உடைக்கும். அது எவ்வளோ சின்னதாக இருக்கணுங்கிறத நம்ம சொல்லலாம். சின்ன சின்ன பீசஸாக உடைச்சி அந்த சின்ன சின்ன பீசஸை சால்வ் பண்ணும். அப்படி நம்ம சால்வ் பண்ணி வர்றதை மொத்தமாக நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து மொத்தமாக நம்ம ஒரே அந்த மாடலை உடைக்காமல் சால்வ் பண்ணதான ரிசல்ட்டை விட இந்த ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக நமக்கு காட்டும். இதுக்கு பேர் தான் மெஷிங் அப்படிங்கிற கான்செப்ட். அந்த சின்ன சின்ன பீஸாக உடைக்கிறோம் இல்லையா, அந்த உடைச்ச சின்ன சின்ன பீசஸ்க்கு மெஷ் செல் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, இல்லை எலிமெண்ட் அப்படின்றதுக்கும் பேர் இருக்குது. இதை நம்ம கண்ணால் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாடலை டபுள் கிளிக் பண்ணோம்னா நம்ம இந்த மெஷிங் அந்த ஒர்க்கை நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், நமக்கு இப்போ மெக்கானிக்கல் படிக்கிற இந்த விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம ஒர்க் பெஞ்சில் இந்த சேர் அப்படிங்கிற இந்த ஒரு சிஸ்டமில் இந்த மாடல் அப்படிங்கிற இந்த டேப்பை நம்ம டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மெக்கானிக்கல் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மெக்கானிக்கல் விண்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கிராஃபிக்ஸ் விண்டோ, இந்த பாட்டுக்கு கிராஃபிக்ஸ் விண்டோன்னும், இதுக்கு அவுட்லைன் விண்டோன்னும், இதுக்கு டீட்டெயில்ஸ் வியூ அப்படின்னும் நமக்கு பேர் இருக்குது. இது வந்து ரிப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நான் போட்டிருக்கிற மாடல். இது சேர் மாதிரி தான் இருக்கும், இல்லாட்டி இது சேரோட ஃபங்க்ஷன் இது நல்லாவே பண்ணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ், இதில் தான் நிறைய பேசிக்ஸ் கமெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து ரொட்டேட் ஆப்ஷன், இது வந்து பேன் ஆப்ஷன், இதை வச்சு நம்ம பேன் பண்ணலாம் இப்படி. இந்த செலெக்ஷன் ஆப்ஷன்ஸ், இந்த ஜூம் டு ஃபிட், அது சொல்கிறேன். ஜூம் டு ஃபிட்னா நமக்கு இந்த மொத்த மாடலும் தெரிகிற மாதிரி நமக்கு இது வந்து ஜூம் அவுட் ஆகும். அதுதான் இந்த ஜூம் டு ஃபிட்டு. இப்போது நான் இதை நல்லா ஜூம் பண்ணுறேன்னு வைங்க, இந்த ஜூம் டு ஃபிட்டு கொடுக்கணும் அப்படின்னா இதோட ஜூம் டு ஃபிட் ஆகிடும். இதான் ஜூம் டு ஃபிட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன்ஸ், இது வந்து மொத்த பாடியுமே செலக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து என்னென்னா மொத்த பாடி செலக்ட் ஆகிடும். இது ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு, இது ஒரு எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு, நல்லா தெரியுதா? இது வந்து ஒரு பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு, இதுதான். ஸோ இப்படி தான். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் 2 மெட்டீரியல்ஸை வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு டைட்டானியம் அலாய் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணி காட்டினேன். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் ஏற்கனவே இருந்துச்சு. ஸோ இந்த மெட்டீரியல்லாம் நம்மக்கிட்ட உள்ளே ஏறி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு இந்த ட்ரீ அவுட்லைனில் மெட்டீரியல்ஸோட இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்க 2 மெட்டீரியல்ஸ் வரும். ஒரு மெட்டீரியல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும், இன்னொரு மெட்டீரியல் அதே கணக்கு தான். ஸோ இது வந்து நம்மளோட ஜாமெட்ரி. இப்போ நம்ம மெட்டீரியலை வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மாடலில் அந்த மெட்டீரியல் அப்ளை ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாமெட்ரியை ஓப்பன் பண்ணி இந்த சேர் அப்படிங்கிற இந்த அவுட்லைனை கிளிக் பண்ணுங்கள். இது இந்த மாடலோட பேர் தான் இது. இதை பற்றி இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் வியூவில் தெரிஞ்சிடும். ஒரு மெட்டீரியலுங்கிற ஹெட்டிங் கீழே அசைன்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இது மெட்டீரியல் அசைன்மெண்ட் தான், வேறு எதுவும் இல்லை. ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் அப்படிங்கிறது இங்கே ஆல்ரெடி அசைன் ஆகிருக்கு. இல்லை நான் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் வேண்டாம், எனக்கு வேறு ஒரு மெட்டீரியல் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் பக்கத்தில் இருக்கிற இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண டைட்டானியம் அலாய் இருக்குது, அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இருக்குது. நமக்கு ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலை தான் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட மெட்டீரியல் இப்போ அசைன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஃபஸ்ட்டு ஜாமெட்ரியிலேருந்து மெட்டீரியல் அசைன் பண்ணணும். அப்புறம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்துக்கலாம். அப்புறம் கோஆர்டினேட் சிஸ்டம், இதுதான் நம்மளோட இந்த மாடலோட ஒரிஜின். அடுத்து வந்து மெஷ். நான் சொன்ன மாதிரி மெஷ்ஷிங் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மெஷ்ஷோட அந்த ஒரு மாடலை குட்டி குட்டி பீசஸாக உடைப்போம். அந்த பீசஸ்க்கு மெஷ் செல்ஸ் இல்லாட்டி பீசஸ் அப்படின்னு பேர் இருக்குன்னு, பீசஸ் இல்லாட்டி எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பேர் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பீசஸ் இல்லாட்டி அந்த சைஸ், அந்த எலிமெண்ட்டோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத இந்த எலிமெண்ட் சைஸில் நம்ம சொல்லலாம். நாம் இப்போ 15 mm பிரிச்சுக்குவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் ப்ரிஃபரன்ஸில் மெக்கானிக்கல்னு இருக்குது. அது ஏன்னா நம்ம வந்து மெக்கானிக்கலை சால்வராக பயன்படுத்துறதால நம்ம மெக்கானிக்கல்னு கொடுத்துருக்கோம். இதே நாம் இந்த இடத்துல வந்து ஃப்ளூவிட் ஃப்ளோ, சிஎஃப்எக்ஸோ ஃப்ளூன்ற நம்ம ஆட் பண்ணி மெஷின் கொடுத்துருந்தோம்னா, இன்னொரு ஃபிசிக்ஸ் ப்ரிஃபரன்ஸ் நமக்கு சிஎஃப்டின்னும் ஃப்ளூயன்ட்டுன்னும் இல்லை பாலிஃப்ளோ சிஎஃப்எக்ஸ்னு காட்டியிருக்கோம். நம்ம மெக்கானிக்கல் தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ நம்ம மெக்கானிக்கல் யூஸ் போட்டுக்குவோம். ஸோ நாம் இப்போ என்ன பண்ணுவோம், மெஷ்ஷை ஜென்ரேட் பண்ணுவோம். மெஷ்ஷுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டோம். இந்த ரைட் கிளிக் பண்ணி ஜென்ரேட் மெஷ் கொடுப்போம். ஸோ இது வந்து நம்மளோட மெஷ் எலிமெண்ட் சைஸை பொறுத்தும், நம்ம கம்ப்யூட்டரோட ப்ராசஸர் ஸ்பீடை பொறுத்தும், அதே சமயம் இந்த மாடலோட மொத்த அளவை பொறுத்தும் இந்த மெஷிங்கிறது டைம் எடுத்துக்கும். ஸோ நமக்கு வந்து இப்போ மெஷிங் ஆகிடுச்சு, சின்ன மெஷிங்கிறதால ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரையாங்கிள் தெரியுதா இல்லையா, நான் இங்கே இது வச்சுருக்கேன், ரெட் டாட் வச்சுருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மெஷ் செல். இதோட அளவத்தை நம்ம 15ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மெஷ் வந்து இப்போ மெஷ் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஆனால் இது ஹை குவாலிட்டியில் இருக்கா அப்படிங்கிறது டவுட்டு தான். எந்த அளவுக்கு இந்த மெஷ்ஷை நம்ம சின்னதாகவும் குவாலிட்டியாகவும் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஆன்சர்ஸ் அக்யூரேட்டாக கிடைக்கும், ரிசல்ட்ஸ் அக்யூரேட்டாக கிடைக்கும். ஸோ பொதுவாக ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 mmக்கு மிகாமல் இருக்கணும் இந்த எலிமெண்ட் சைஸு. சிஎஃப்டி போடுறோம், ஃப்ளூவெண்ட்லேயோ இல்லை சிஎஃப்எக்ஸ்லேயோ போடுறோம் அப்படின்னா 5 mmக்கு கீழே இல்லாட்டி 8 mmக்கு கீழே இருக்கணும். ஸோ இந்த மெஷ் சைஸை, இந்த மெஷ் செல் சைஸை எவ்வளோ கீழே போடுறோமோ நமக்கு அவ்வளோக்கு கம்ப்யூட்டேஷன் எஃபர்ட் ஜாஸ்தி ஆகும். ஸோ நாம் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் வெர்ஷன் தான் இருந்தாலும் எனக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் 15 mm தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதோட குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து கரெக்டாக 15 mm இருக்குமா அப்படின்னா அது டவுட்டு தான். ஸோ இது ரஃபாக ஒரு 15 mm கிட்ட செலக்ட் பண்ணியிருக்கோம், முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக 15 mmக்கும் இதை ஸ்மூத்திங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த குவாலிட்டி அப்படின்னு ஒரு டேப் இருக்குது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வியூவில் இருக்கும், குவாலிட்டிங்கிற அந்த டேப்பு டீட்டெயில்ஸ் வியூவில் இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா கீழே இங்கே ஸ்மூத்திங் அப்படின்னு இருக்கும். இதை வந்து ஹைக்கு வச்சுக்குவோம். வச்சுட்டு திரும்ப அதே மெஷ்ஷுக்கு போய் ரைட் கிளிக் பண்ணி ஜென்ரேட் மெஷினும் கொடுக்கலாம், இல்லை அப்டேட்னு கொடுக்கலாம். நம்ம அப்டேட் கொடுப்போம். இப்போது நாம் இந்த ட்ரீ அவுட்லைனில் எதை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்ஷனோட ரிப்பன் இல்லாட்டி டேப் தான் காட்டும். நம்ம இப்போ மெஷ்ஷு செலக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் நமக்கு இங்கே மெஷ்ஷு காட்டுது. இதே இங்கே நம்ம ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர் செலக்ட் பண்ணியிருந்தோம்னா இங்கே என்விரான்மெண்ட்டுன்னு காட்டும். இங்கே சொல்யூஷன் கொடுத்துருந்தோம்னா நமக்கு சொல்யூஷனுங்கிறது காட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மெஷ்ஷிங்லாம் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், இதை ரியல் லைஃப் ப்ராப்ளம் கூட நம்ம இப்போ கம்பேர் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு. இன்புட் கொடுக்காம அனாலிசிஸ் போட முடியாது. ஸோ நாம் இப்போது ஒரு சேரை வந்து நிலத்தில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதோட 4 காலும் வந்து பார்த்திங்கன்னா தரையில் ஊனி இருக்கும், பூமியில் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ்டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிக்ஸில் சொல்லுவோம், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில். ஸோ இந்த 4 கால் இதை வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னு கொடுக்கணும், இன்புட்டாக கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சருங்கிற இங்கே அவுட்லைன் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரில் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் போங்க, ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாடலில் எந்தெந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஜாமெட்ரி அப்படிங்கிற டேபில் நம்ம சொல்லணும். நாம் இப்போ ஃபேஸ் செலெக்ஷன் யூஸ் பண்ணிக்குவோம். இந்த 4 காலோட இந்த கீழ் ஃபேஸஸ் மட்டும்தான் நமக்கு இப்போ ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக இருக்க போகுது. செலக்ட் பண்ணிவிட்டேன், அப்ளை கொடுத்துட்டேன். இப்போ இது ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக இன்புட் ஆயிடுச்சு. இனி அடுத்து நம்ம ஃபோர்ஸஸையும் கொடுக்கணும், ஏன்னா சில ஃபோர்ஸஸ் நமக்கு ஆக்ட் ஆகுது. நான் சொன்ன ஒரு 85 கிலோ எடையுள்ள ஆள் தான் நமக்கு இங்கே உட்கார போகிறது. ஸோ வெயிட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. மாஸ் வந்து 85 கிலோ,
கிராவிட்டி வந்து 9.81. ஸோ 833.85 நியூட்டன்ஸ் அளவுக்கு நமக்கு ஃபோர்ஸோட மேக்னிடியூட் இருக்கும், வெயிட் ஆக்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு ஃபிக்ஸட் சப்போர்ட்டை கொடுத்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரில் ட்ரீ அவுட்லேருந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் போங்க. ஃபோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஃபோர்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறத வந்து நாம் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு எட்ஜில் ஆக்ட் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பாடி இல்லாட்டி ஒரு ஃபேஸில் ஆக்ட் ஆகிற மாதிரி கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபேஸில் ஆக்ட் ஆகிறது செலக்ட் பண்ணுவோம், பாடியில் செலக்ட் பண்ண முடியாது, சாரி. ஸோ நம்ம இந்த ஃபேஸில் நமக்கு ஆக்ட் ஆகுது, இதை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம், அப்ளை. ஸோ இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் கேல்குலேட் பண்ண மாதிரி 833.85 நியூட்டன்ஸ் அளவுக்கு இருக்கும். இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா நமக்கு இது வெயிட் அப்படிங்கிறது எப்போவுமே தரையை நோக்கி தான் நமக்கு ஆக்ட் ஆகும். ஆனால் இது என்ன காட்டுது அப்படின்னா தரைக்கு பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகிற மாதிரி காட்டுது. ஸோ இந்த டைரக்ஷனை நம்ம மாற்றணும். அது எப்படி மாற்றலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே ஆரோ மார்க் காட்டுது இல்லையா, இந்த ரெட் ஆரோ மார்க் தான் இப்போ இருக்கிற டைரக்ஷன். இந்த ஆரோ மார்க்குக்கு ஆப்போசிட்டாக அது இருக்குது. ஸோ நமக்கு இப்போ இதோட ஆப்போசிட்டாக இது வந்து டவுன்வர்ட்ஸை தான் நமக்கு வரணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இன்னும் பிளாக் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணோம்னா ஆப்போசிட்டாக ஆகிடும். ஸோ இப்போ ஓகே கொடுத்துக்குவோம். அப்படி கொடுத்தோம்னா நமக்கு இந்த ஃபோர்ஸ் இந்த மேக்னிடியூடில் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. இதே மாதிரி இங்கே உட்காந்துட்டு இங்கே சாயும் போது அதே மேக்னிடியூட் இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த சாயற இந்த சப்போர்ட்டில் ஆக்ட் ஆகும். ஸோ இதையும் நம்ம ஒரு ஃபோர்ஸாக கொடுப்போம். திரும்பவும் ட்ரீ அவுட்லைனில் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரில் போவோம், இன்சர்ட், ஃபோர்ஸ், ஜாமெட்ரியை செலக்ட் பண்ணிக்குவோம், அப்ளை. அதே 833.85 நியூட்டன்ஸ். டைரக்ஷன் வந்து பின்பக்கம் தான் நமக்கு ஆக்ட் ஆகும், முன்பக்கம் ஆக்ட் ஆகுது. இது முன்பக்கம் ஆக்ட் ஆகிற மாதிரி தான் காட்டுது. ஸோ பின்பக்கம் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ஃபோர்ஸ் அது கரெக்டாக காட்டுது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இது ஸ்டீலில் செஞ்சப்பட்டிருக்க இந்த சேர் வந்து 85 கிலோ ஆள் உட்கார்ந்தாருன்னா எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, அது மூலமாக எவ்வளவு டிஃபார்மேஷன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ எனக்கு டோட்டல் டிஃபார்மேஷன் கண்டுபிடிச்சி கொடு அப்படின்றத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ட்ரீ அவுட்லைனில் சொல்யூஷன் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்சர்ட், டிஃபார்மேஷன், டோட்டல் டிஃபார்மேஷன் கொடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இந்த சொல்யூஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரில் கிளிக் பண்ணோம்னா ரிப்பனில் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற டேப் ஓப்பன் ஆகும், மெஷின்னா மெஷின் ஓப்பன் ஆகும், ஜாமெட்ரினா ஜாமெட்ரின்னு ஓப்பன் ஆகும். நம்ம சொல்யூஷன் கிளிக் பண்ணோம்னா சொல்யூஷனுங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இந்த ரிப்பன் டேப்பில் இருக்கிற இந்த சால்வும் கொடுக்கலாம், இல்லாட்டி நம்ம ரைட் கிளிக் பண்ணி இந்த சால்வும் கொடுக்கலாம். ஸோ இந்த சால்விங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஆன்சர்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்டுக்கு தான் சால்வ் ஆகும். ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஆகுது, எவ்வளோ டிஃபார்மேஷன் ஆகுது, இல்லை நம்மளோட ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வேரி ஆகுது அப்படிங்கிறத அப்படி தான் காட்டும். ஸோ எனக்கு வந்து இங்கே கேல்குலேட் ஆகிட்டுருக்கு. இது இப்போ கேல்குலேட் ஆகுது பாருங்கள், ஓவரால் ப்ராக்ரஸ் பில்டிங் மேத்தமெட்டிக்கல் மாடல் அப்படின்னு காட்டுது. நம்ம வேணும்னா சொல்யூஷன் இடையில இன்டரப்ட்டும் பண்ணிக்கலாம், ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். நம்மளோட மெஷ்ஷோட எலிமெண்ட் சைஸை பொறுத்தும் மாடலோட சைஸை பொறுத்தும் நமக்கு தேவையான ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை பொறுத்தும் இதோட டைம் வந்து மாறும். இட்ஸ் கோயிங் டு கம்ப்ளீட். எஸ், இட் கேம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு தான் காட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்குது. இந்த சொல்யூஷன் இன்ஃபர்மேஷன், டோட்டல் டிஃபார்மேஷன் 2 டேப் இருக்குது, ஐ மீன் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சொல்யூஷன் இன்ஃபர்மேஷன் நான் அழுத்தணும் அப்படின்னா இந்த கேல்குலேஷன் வந்து எப்படி ரன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம காட்டும். ஒரு ரிப்போர்ட் ஃபார்மில் நமக்கு இதை காட்டும். ஸோ இனர்ஷியா அபவுட் த சென்டர் ஆஃப் மாஸ் அது எல்லாமே இங்கே கேல்குலேட் ஆகிருக்கும், அதை நம்ம பார்த்துக்கலாம். சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குங்கிறது கூட இது கேல்குலேட் பண்ணியிருக்கோம், அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டோட்டல் மாஸ் இங்கே காட்டியிருக்கு. ஸ்டீலில் இதே டைமென்ஷனில் நம்ம செஞ்சோம்னா நமக்கு இவ்வளோ மாஸ் வரும்னு காட்டியிருக்கு. ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலில் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குங்கிறதோட கோஆர்டினேட்ஸையும் நமக்கு காட்டியிருக்கு. அதே மாதிரி டோட்டல் எனர்ஜி அபவுட் சென்டர் ஆஃப் மாஸையும் நம்ம காட்டியிருக்கு. ஸோ இப்படி பார்த்தோம்னா நமக்கு சில நேரம் பிடிக்காது, சில நேரம் புரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டோட்டல் டிஃபார்மேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் அழுத்தினோம்னா நமக்கு கான்டூராக காட்டும். கான்டூராக இந்த மாதிரி கலர் கலராக கிராஃப் மாதிரி காட்டும். மேக்ஸிமமாக இருக்கிற ஒரு வேல்யூ வந்து ரெட்லையும், மினிமமாக இருக்கிற வேல்யூ வந்து ப்ளூலையும் காட்டும். ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் டிஃபார்மேஷன்.
இந்த எண்டில் நமக்கு வந்து டிஃபார்மேஷன் ஜாஸ்தி இருக்கும். அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.017345 மில்லிமீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு இவ்வளோ டிஃபார்மேஷன் ஆகும் இந்த திக்னஸில், இந்த டைமென்ஷனில். ஒரு இந்த மெட்டீரியலை, ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலான இந்த மெட்டீரியல் நம்ம செஞ்சோம்னா, ஸோ இதுதான் டோட்டல் டிஃபார்மேஷன். இது வந்து ஒரு ரிசல்ட் ஃபைலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லாட்டி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கான்டூர் போட்டிருக்கு, இந்த கலர் கலராக இருக்கிறது கான்டூர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு மினிமமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா எதை வேணால் கொடுத்துக்கலாம். நான் இப்போ டோட்டல் டிஃபார்மேஷனோட சேர்த்து ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டியும் கொடுக்குறேன். திரும்ப சால்வ் பண்ணுவோம். ரெண்டாவது ரிசல்ட் நம்ம ரன் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமே வந்துடும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி மெகா பாஸ்கல்ஸில் காட்டுது. யூனிட்டு இங்கே காட்டும், ஒரு செகண்டுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஸோ இதுதான் இப்படி தான் பொதுவாக ஒரு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸை பண்ணுவோம். இதுக்கு மேலே இதில் இன்னும் காம்ப்ளெக்ஸான ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது, பட் பேசிக்ஸ்லேருந்து பார்ப்போம். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். ஸோ நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா தெரிஞ்சுக்குவோம். நன்றி, வணக்கம்.